வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 5 நாட்களில் வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பாலாஜியை பற்றிய தொடர்ந்து கேள்விகள். செந்தில் பாலாஜி என்ன ஆவார், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கட்சியை நகர்த்த போறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகள் என்பது ஒரு புறம் எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பாலாஜி அவர்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய நாட்கள் கிட்ட அவர் ரிலீஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கு. காரணம் என்ன, எதற்காக அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் டேட் வேற ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் கம்மிங் டியூஸ்டே நினைக்கிறேன். ஆமாம், நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் கம்பல்சரி இன்னும் 5 டேஸில் செந்தில் பாலாஜி கம்மிங் வீக் வரப்போறார் அப்படின்றது நமக்கு கிட்டத்தட்ட உறுதியான தகவல்கள் கிடைச்சிருச்சு அப்படின்றத இங்க நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜி வெளியே வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியில பாத்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு வாழ்த்துக்களையே கூட தெரிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளால எதிர்பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் எதன் அடிப்படையில் கூறப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு லீடர் மிக முக்கியமான ஒரு லீடர் அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னும் 5 டேஸில் அவர் ரிலீஸ் ஆகலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி ரிலீஸ் ஆனார்னா கண்டிப்பாக அது நிறைய சேஞ்சஸ் மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றத நம்மளால் உறுதியாக எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 5 நாட்களில் வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தகவல்கள் அனுப்பப்பட ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளும் நல்லபடியாக தான் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய செந்தில் பாலாஜியுமே பார்த்தீங்கன்னா குரலாம் சொல்லிட முடியாது. அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளை எப்படியெல்லாம் ஃபயராக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபயராக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா. கரூர் தொகுதியிலுடைய வேட்பாளர் ஜோதிமணியெல்லாம் வெற்றி பெறணுன்றதுக்காக சிறையிலிருந்தே தன்னுடைய மாஸ்டர் பிளானை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி, வணக்கம்.